ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் தெரியும், என் பேர் சந்தோஷ்குமார். எங்களோட ப்ரைம் பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்பஸ்ஃபுல்லி எப்படி டேக்ஸ் சேவிங் பண்ண முடியும். கார் இன்சூரன்ஸ் பண்ணும்போதோ அல்லது மெடிக்ளைம் பாலிசி எடுக்கும்போதோ என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது, 80D மூலிமா ப்ரொடெக்ட் பண்ணலாம். காருக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, வீட்டுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஃபேக்ட்ரிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் மென்ஷன் பண்ணும்போது யூ வில் கெட் இன்புட் டேக்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலிமா பண்ண முடியும். வீட்டுக்கு ஒரு வீடு கடன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த குடும்ப தலைவன் குடும்பத்தில் என்னென்ன தேவை இருக்கோ 100% அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம்மை அசட்டாக கன்வெர்ட் ஆகிறதால மிகப்பெரிய பிரச்சனை. நிறைய பேர் நான் பார்த்துருக்கோம், சொந்த வீட்டில் இருப்பாங்க ஆனால் வாடகை மட்டும் இருக்காது, இஎம்ஐயில் போயிட்டுருக்கும். ஸோ இஎம்ஐ வெர்சஸ் ரெண்ட்டுன்னு பார்க்கும்போது 4 மடங்கு 5 மடங்குக்கு மேலே போகுது அவரோட இன்கம். சொல்லலை அதுமாரி சைல்டு எஜுகேஷன் சொல்யூஷன் இல்லை. மெயின்லி உங்கள் இன்கம் கரெக்டாக நீங்கள் அசட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அசட் ப்ரிசர்வேஷன் நடந்துடும். இஃப் நாட் அப்படின்னா குழந்தைங்க எஜுகேஷன் பர்பஸில் என்ன பண்ணுவீங்கன்னா கடன் வாங்கி படிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபஸ்ட்டு சேலரி இஎம்ஐயில் போக ஆரம்பிக்கும். அதை எப்படி வைவர் பண்ண முடியும் டிஸ்கஸ் பண்ணால் தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி ரிட்டைர்மெண்ட் சொல்யூஷன் அப்படி தான். எல்லாத்தையும் கடன் வாங்கலாம், ரிட்டையர் ஆகும் கடன் வாங்க முடியாது. பிகாஸ் ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்காது. ஸோ ஹெல்த் செலவு அதிகமாகும். அதை எப்படி மேட்ச் பண்ணலாம்னு ஃபியூச்சரில் பார்க்கலாம். எஜுகேஷன் பொசிஷன் தான். நெக்ஸ்ட் லைக் ஓகே, நாங்கள் எங்களோட ப்ரைம் சொல்யூஷன் இன்சூரன்ஸ் எப்படி கவர் பண்ண முடியும், ஒரு ஃபேமிலி எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் 100% டிசாஸ்டர் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா 100% எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுன்றது ப்ரொவிஷன்ஸ். வீட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸு, கம்பெனிஸு, இது அப்பார்ட்மெண்ட் கட்டும்போது இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். கட்டி முடிச்ச அப்பார்ட்மெண்ட்டு இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். இன்சூரன்ஸால் கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் எம்ப்ளாயிஸ் நிற்கிறாங்க. இந்த வீடு கட்டும்பொழுது, அப்பார்ட்மெண்ட் கட்டும்பொழுது ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருது, அடிப்பட்டு இறந்து போகிறாங்க அப்படின்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஒரு ஆக்ட் மூலியமாக 100% ஆஸ் பர் ஆக்ட் உங்களுக்கு பின்னாடி நிற்கும். அந்த எம்ப்ளாயி இறந்து போயிட்டான் அப்படின்னா நிச்சயமாக செட்டில் பண்ண முடியும் கிளைம் ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், காருக்கு, பைக்குக்கு, வெஹிக்கிள் நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதேமாதிரி ஷாப்புக்கு ரீசெண்டாக பிக்ஜாம் புயல் பார்த்துருப்போம் இல்லைங்களா. இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் வரும் பொழுது இதை 100% இன்சூரன்ஸ் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் ரிஸ்க்கை. ஸோ அதை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கல் பெரிய பெனிஃபிட். இன்சூரன்ஸ் இஸ் நாட் அ இன்வெஸ்ட்மெண்ட். இன்சூரன்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமே கிடையாது. இன்சூரன்ஸ் ப்ரொவிஷன் ஒன்லி ரிஸ்க்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 லட்ச ரூபா இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் 4426 ரூபாய். திஸ் இஸ் த இன்சூரன்ஸ் பியூட்டி. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே எனக்கு தெரிஞ்ச எந்த இண்டஸ்ட்ரியிலுமே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே 4000 ரூபாய்க்கு 50 லட்சம் கவரேஜ் கொடுத்தது கிடையாது. நம்ம 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம்னா 12,000 காசு கொடுத்து வாங்குவோம், அல்ல 15,000 காசு கொடுத்து வாங்குவோம். ஒன்லி திங் இன்சூரன்ஸ் மட்டும்தான். அதில் மட்டும் சட்டத்திறங்கள் படி அதில் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டா இன்சூரன்ஸ் உங்களுக்காக வேலை செய்யும். ஏன்னா மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ லாஸ், வருமான இழப்பு தான். ஆக்சிடென்ட்டில் ஏற்படும் மிகப்பெரிய ப்ரைம் லாஸ் வருமான இழப்பு. அதை இன்சூரன்ஸ் கம்பெனி 100% ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெடியாக இருக்கிறாங்க. டாக்குமெண்ட்டில் ரிட்டர்னில் எழுதி கொடுக்குறாங்க. சப்போஸ் கொடுக்கலன்னா நம்ம லீகலே கிளைம் பண்ணி வாங்கிக்க முடியும். பெரும்பாலான கன்சியூமர் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூமருக்கு ஃபேவராக தான் ரிசல்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லையோ அவங்க எல்லாருக்குமே நார்மலாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவு பண்ணோம், என்ன பண்ணுவோம், நகை அடமானம் வைப்போம், தெரிஞ்சவன் சொந்தக்காரனை கடன் வாங்குவோம், சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் ரொட்டேஷனில் விட்டுருவோம். இல்லை வேறு ஏதாவது மேஜிக் நடக்குமான்னு பார்ப்போம். இல்லைனா கிரெடிட் கார்டு இருக்கவே கிரெடிட் கார்டு அதை தேய்ச்சி விட்டுட்டு வாழ்நாள் பூரா கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக ரிவால்விங் கிரெடிட் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அதாவது அன்செக்யூர்ட் செக்மெண்ட்டில் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். எவ்ரி 3 months ஒன்ஸ் நீங்கள் ஸ்வைப் பண்ணால் மட்டும் டபுளாக மாறிடும். ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு மட்டும் பண்ணுங்கள், மோர் தென் பண்ணாதீங்க. ஸோ இதை பாசிபிள் பண்ண முடியுமா? ஹெல்த் நல்லா இருக்கும்பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம வேணான்னு சொல்லுவோம். ஹெல்த் போனது போய் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்மள வேணான்னு சொல்லிவிடும். ஸோ இதுதான் இன்சூரன்ஸ் கூடிய பியூட்டி. நான் சொன்ன மாதிரி சின்ன கல் பெரிய மாங்காய் வேணும் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கும்போது இன்சூரன்ஸ் வாங்கிக்கிங்க. வண்டி அடிப்படுறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் வாங்கிக்கிங்க. அடிப்படுறதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் கிடைக்காது. இந்த இமேஜ் என்ன தெரியாதா இருக்காது? சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டிங். மெயின்லி நம்மளோட பேட் ஹேபிட்டை கடன் வாங்கின இடத்துல எப்படி நம்ம நடந்துக்கிட்டோன்ற பேட் ஹேபிட்டை காது வச்ச மாதிரி நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். யாரெல்லாம் வேணுமோ பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 100% ரெக்டிஃபை பண்ணி கொடுக்க முடியும். இது லீகல் ப்ரொவிஷன்ஸ் இல்லை. வி டேக் ரிஸ்க் ஆன் பிகாஃப் அவர் கஸ்டமர். நாங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணி கொடுக்குறோம் அதை. ஸோ முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா
கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் நேஷனலைஸ் பேங்க்கில் கடன் வாங்க முடியும். எம்எஸ்எம்இ செக்டர் தடுமாறுது. பிகாஸ் நல்ல குவாலிட்டி பீப்புளுக்கு லோன் கொடுக்க முடியல. சிம்பிளி ஃபைனான்ஸ் கம்பெனி போய் கடன் வாங்கிடுறாங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, எல்லாமே ஃபிக்ஸட் ரேட்டு. அவன் வந்து நேரடியாக மக்கள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி லோன் கொடுக்கறது இல்லை. நம்மள மாதிரி இன்வெஸ்டரோட பணத்தை கலெக்ட் பண்ணி அதில் லோன் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். நேஷனலைஸ் பேங்க்கில் 9% வாங்குறீங்க அப்படின்னா 12%, 18%, 19% வாங்குவாங்க, கடன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதை தவிர்க்கணும்னா சிவில் ஸ்கோர் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அதை காலங்காத்து வச்சு மாதிரி சரி பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இந்த இமேஜ் பற்றி தெரியுதா? எனிவன் கேன்? ஃபவுண்டேஷன் அதாவது என்னென்னா, வானம் தெளிவாக இருக்குது, மழை பேஞ்சு ஓஞ்ச வானம் வந்து தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த இலையில் இன்னமும் ஈரம் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் அந்த இலையால் ஒரு சொட்டு தண்ணியை கூட குடிக்க முடியாது, அன்லஸ் அன்டில் வேறு உதவி பண்ணல அப்படின்னா. நம்ம எல்லாரும் பக்காவாக பிஸ்னஸ் பண்ணுறோம், ரெவென்யூ பண்ணுறோம், ஆனால் அது வந்து அசட்டாக மாறலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதோட ப்ராசஸை கொண்டு போய் இலைக்கு பக்கத்தில் வச்சிடுறோம். நாட் பாசிபிள் டு கிரியேட் அசட். ஸோ அதுதான் இந்த பிக்சரோட இமேஜ். ஒரு சொட்டு கூட குடிக்க முடியாது. ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு அந்த பிரான்ச்சஸுக்கும் அந்த ஸ்டெம்முக்கு ஒரு வேலை இருக்குது, வேருக்கு ஒரு வேலை இருக்குது. ஸோ நீங்கள் எதை கண்ணு முன்னாடி பார்க்குறீங்களோ அது அசட்டாக மாறாது. அசட்டாக மாறணும்னா கண்ணுக்கு தெரியக்கூடாது, தெரியாமல் இருந்தால் தான் அசட். அது இந்த மாதிரி தெரியுதுங்களா? குழந்தை கூட தெரியும். நம்ம வாங்குகிற இன்சூரன்ஸ் பூரா அப்படி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு, அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடி அந்த ஃபேக்ட்ரியோட ஒர்த்து. ரீசெண்டாக அந்த மிக்ஜாம் புயலில் கிட்டத்தட்ட 40 lakhs அவருக்கு லாஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி எவ்வளோ கிளைம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 7 lakhs பிகாஸ் ஆஃப் அண்டர் இன்சூரன்ஸ். அண்டர் இன்சூரன்ஸ் நத்திங் பட் கிழிஞ்ச பந்து தான். கிழிஞ்ச பந்து வச்சு குழந்தையே தெரியும் இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஓனரோட பெயின் பாயிண்ட் எங்கே இருக்குது? ஒரு எம்ப்ளாயிக்கு புரியவே புரியாது. பேங்க் பீப்புள்ஸ் ஆர் எம்ப்ளாயீஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் போட்டு தொழில் பண்ணுறது இல்லை, அவங்க மற்றவங்க முதல்ல அவங்க வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா, சாதாரணமாகவே பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, ஜிஎஸ்டி கட்டணும், எம்ப்ளாயி ப்ராப்ளம், கஸ்டமர் பேமெண்ட்டு, செட்டில்மெண்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங்கு, பிஸ்னஸ் காம்படிஷன், இது எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு காலவாரி விடுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு லீகலாக மெயில் வைங்க. மெயில் வச்சு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுங்கள். 8 வருஷம் 10 வருஷம் கொஞ்சம் கழிச்சு கூட கோர்ட்டுக்கு போவேன் கேஸ் வாங்குறதுக்கு, கிளைமுக்கு கேஸுக்கு போவோன்னு மெயில் வைங்க. அண்டர் இன்சூரன்ஸ் வாங்காதீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனி 100% இன்சூரன்ஸ் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. கொடுக்கலன்னா பரவாயில்ல, அடுத்த கம்பெனிக்கு போயிடலாம், நோ இஷ்யூஸ். என்கிட்ட வாங்க முடிஞ்சா வாங்க, நான் கொடுக்க முடியல வேறு கம்பெனிக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு தேவை இன்சூரன்ஸ் நடக்கணும், அவ்வளோதான். அந்த பிஸ்னஸ் ஓனரை ஆக்ட் ஆஃப் கார்டு வேலை வாங்கக்கூடாது. ஆக்ட் ஆஃப் கார்டில் பிரச்சனை அவருக்கு வரக்கூடாது. அது ஹெல்த்தாக இருக்கலாம், லைஃபாக இருக்கலாம், சாரி மன்னிக்கும், ஹெல்த்தாக இருக்கலாம், பர்சனல் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸாக இருக்கலாம், வாட் எவர் பி தட். இந்த மாதிரி தெரியுங்களா? ஒரு மனுஷன் வித் நிழல். ஃப்ரெண்டுன்றவங்க எப்படி இருக்கணும்னா, தப்பு பண்ணால் இது தப்புன்னு சுட்டி காட்டணும். எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுக்கு சரிபட்டு வராது, அதுக்கு நிழலே போதும். இந்த இன்சூரன்ஸ் வேணாம், வேறு இன்சூரன்ஸ் மாற்றி வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போகாதீங்க, ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கோங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறது தான் நாங்கள் இருக்கோம். இன்கேஸ் என்னை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன வெளியில் யாரும் ஹையர் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொடக்டிவிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட தலையாட்டணும் அவசியம் இல்லை. பட் அக்கௌண்டபிலிட்டி வந்து ப்ரொடக்டிவாக நீங்கள் உங்களுக்கு மூவ் பண்ணுறீங்க. ஸ்ட்ராட்டஜி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்தமாதிரி தெரியுங்களா? ஆட்டோக்கு 3 சக்கரம் இருக்குது. ஒரு சக்கரம் வந்து ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், 2வது சக்கரம் வந்து பர்சனல் லைஃப், 3வது பிஸ்னஸ் லைஃப். நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த சேஸஸ் மேலே எந்த மாதிரியான கமாடிட்டியோ சர்வீஸோ அல்லது நீங்கள் வந்து குட்ஸோ எடுத்து வச்சுக்க முடியும். உங்களோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். இஃப் யூ மிஸ் அப்படின்னா ஒரு டயர் பஞ்சர் ஆனாலும் வண்டி 1 இன்ச்சு நவராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பீல். தேங்க்யூ.